வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடி கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா, திரு மகாவை பார்த்துறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே போகலான்னு நீ பார்த்துட்டியா, என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு திரு நம்ம லட்சுமி கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த வீட்டில் மகானி பேரில் இந்த வீட்டில் இருந்தது நீ தானா? ஆனால் என்னை நீ பார்க்கவே இல்லை, நானும் உன்னை பார்க்கல. ஆனால் காருடைய நோன்புல நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக எங்கேயோ நீ என்னை விட்டு போகணும்னு நீ நினச்ச ஒன்றை என் வீட்டிலே கொண்டு சேர்த்துருக்கு. இதுலேருந்தே புரியல, நீ என்னை விட்டு போகக்கூடாது லட்சுமி, இங்கே தான் இருக்கணும். எங்கள் அம்மாவை உன்னை விட சிறந்ததாக யாருமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்தில் இந்த பாரு, நான் ஒரு இக்கட்டான நிலையில் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஆனால் இந்த விஷயம் இந்த வீட்டுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா ஸ்ரீக்கும் எனக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தில் தான் எங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரதே இருக்குது. இது எங்கள் தாத்தா பாட்டியோட விருப்பம், அது நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்க, என்ன தடுக்காதுங்க, நான் இங்கேருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லினேன். இல்லை, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காஞ்சநாத்தை அந்த உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனில் கூடையை தவற விட்டதும், இன்னைக்கு காருடையா நோன்புல அந்த ஜல்லடையும் விளக்கையும் ஸ்ரீ கீழே போட்டதும், இதெல்லாம் எனக்கு என்ன நடக்கும்னு என் வாழ்க்கையில் தெரியலை. ஆனால் நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு மட்டும் உறுதியாக சொல்லுவேன் லட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம திரு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம ரெடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம அம்பிகமாக சாப்பாடு விட்ட இப்படி ஒரு பாசத்தை நான் அனுபவிச்சது இல்லை. அவ்வளோ நீங்கள் என் மேலே உயிரை வச்சுருக்கீங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட எப்படி உண்மையை சொல்ல முடியும்? உங்கள் பையன்தான் எனக்கு தொட்டு தாலி கட்டின கணவர்னு நான் சொல்ல முடியாது. அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் என் காலத்தில் தாலி கட்ட வேண்டிய இதாக போச்சு. அதுக்காக நான் திவ்யாக்கா வாழ்க்கையிலையும் திரு வாழ்க்கையிலையும் நான் குறுக்க விட மாட்டேன். அவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான், என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம திவ்யா திரு கண்ணில் நம்ம பற்றக்கூடாது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம லட்சுமி. அதோட பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு அன்னைக்கு தூக்கம் கொள்ளலை. ஏன்னா அவங்க மனசில் காஞ்சநாத்தை உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் கூடையே தவற விட்டதும், அதே நேரம் இன்னைக்கு காருடைய நோன்புல நம்ம என்ன பாட்டி எதிர்பார்த்தவங்களோ அதுக்கு நேர் மாறாமல் ஸ்ரீ அந்த ஜல்லடையும் விளக்கையும் கீழே போட்டதையும் நினச்சி பார்க்குறாங்க. என்னடா எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது? அதுவும் இல்லாமல் எனக்கு மகாவோட நினைப்பு இப்போ அதிகமாக வருது, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி தவிக்க நேரம் தான் நம்ம லட்சுமி வீட்டில் இருக்க பெட்டி பிறக்க தன்னோட பொருளை சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடணுமா, இங்கே இருக்கக்கூடாது, நான் போகிற இது யாருக்குமே தெரியக்கூடாது, கண்டிப்பாக திருக்கண்ணில் பட்டுட்டோன்னா அவர் இங்கேருந்து என்ன போக விட மாட்டார், அதோட காஞ்சநாத்தை என்னால் அவங்க பொண்ணு வாழ்க்கையில் கெடுதல் வந்துடும் அப்படின்னு ஆணித்தனமாக நம்புகிறாங்க. அதனால் இங்கே இருந்தால் பிரச்சனை தான் அப்படின்னு இங்கேருந்து விலகி போனோம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் தூங்கியிருப்பாங்க அப்படின்னு தன்னோட பேக்கை தூக்கிக்கிட்டு தன்னோட அம்மா புஸ்தகத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா யார் இப்போ நம்ம வீட்டை விட்டு கிளம்புறது மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல திரு வராங்க. அவங்க கண்ணில் பட்டுறாங்க. லட்சுமி, என்ன லட்சுமி நீ இங்கே எப்படி என் வீட்டில் அப்படின்னு கேட்க நேரம், கவலைப்படாதுங்க, உங்கள் அம்மாவை மகானி பேரில் இவ்வளோ நாள் நான் கவனிச்சுட்டு இருந்தது நான் தான், திவ்யாக்கா தான் என்னை கொண்டு விட்டது. ஆனால் உங்களை நான் காருடைய நோன்புல தான் உங்களை நான் பார்த்தேன். அதுலேருந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என்னால் உங்களுக்கும் திவ்யாக்கா வாழ்க்கையிலையும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இங்கேருந்து போகணும்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், என்னை விட்டுக்கிட்டு நீ போகணும்னு முடிவெடுத்துட்டியா? எங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு நீ கண்கடாத தொலைவில் போய் கஷ்டப்பட போறியா? சொல்லு எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம லட்சுமி. அதோட பார்த்தோன்னா இங்கேருந்து போயிடணும், என்ன தடுக்காதுங்க, உங்கள் வாழ்க்கையிலலாம் நான் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் இங்கேருந்து போயிடுறேன். நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடந்த கல்யாணம் இங்கே யாருக்கும் தெரியாது, நான் இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், கவலைப்படாத, இங்கே யாருக்கும் தெரியாதது மாதிரியே இங்கே தெரியாமல் மாதிரியே நீ இருந்துரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அது எப்படிங்க, ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சிட்டு
திட்டினா அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்ன இவ்வளோ காலம் வந்து தெரியலைல்ல, அதே மாதிரி இருப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே ஒன்று லட்சுமி உறுத்திட்டே தான் இருக்குது. காருடைய நோன்பில் எதுக்காக ஸ்ரீ அந்த ஜல்லடையும் விளக்கையும் கீழே போட்டா? உப்பு கூட மாற்ற நேரம் காஞ்சனாத்தை எதுக்காக அந்த கூடையை தவற விட்டாங்க? இந்த வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு மூளைக்கு நீ என்னை விட்டு ஓடி போன நீ எப்படி திவ்யா இந்த வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு வந்திருந்தா? நான் உன்னை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சேன். ஆனால் என் வீட்டில் என் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு உன்னை நான் பார்க்கல. அந்த காருடைய நோன்பில் நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ வந்து ஜல்லடையால் என்னை பார்த்துருக்க, அதானே? அதனால தானே இப்போ இங்கேருந்து போகிற. சொல்லு லட்சுமி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே வந்து அரண்டு போய் வந்து கண்ணீரோட வந்து நம்ம லட்சுமி நிற்கிறாங்க. இந்த பாரு, எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ உன்னையே நீ இழந்துடாத, இந்த வீட்டை விட்டு போகாத, எங்கே இதை விட பாதுகாப்பான இடம் உனக்கு இருக்குது சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம லட்சுமி வந்து நல்லுறமாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், என்னை விட்டுருங்க, அவங்க எங்கன்னா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இல்லை, நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தியம் வந்து திரு வந்து நம்ம லட்சுமி கிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. இங்கேருந்து போகக்கூடாது, எங்கள் அம்மாவை உன்னை விட யாருமே வந்து சிறந்ததாக பார்த்துக்க முடியாது, எங்கள் அம்மாவை பார்க்க வந்து நான் யாராவது ஒருத்தங்க தேவை அப்படின்னு வந்து நினச்சப்போ தான் ஸ்ரீ வந்து ஒன்றை இந்த வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கா. அவள் எவ்வளோ நல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது செஞ்சுருக்கா. எங்கள் அம்மா முகத்தில் நீ வந்த பிறகு தான் அவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து திரு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம அம்பிகா அம்மாவும் வந்து வராங்க. என்னது, எதுக்காக இப்போ இந்த ராத்திரி பேக்கை தூக்கி வச்சுட்டு மகா நிற்கிறா, என் பையன் எதுக்காக அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. என்ன மகா, எதுக்காக இங்கேருந்து கிளம்ப நிற்கிறா? எனக்கிட்ட சொல்லாமல் போயிடலான்னு நினச்சியா? நேரத்தை நான் சாப்பாடு ஊட்ட நேரமே நினச்சேன், நீ ஏதோ ஒன்று மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கா. இந்த பாரு, இந்த அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம திரு சொல்கிறாங்க. அம்மா நல்லாவே நீங்களும் சொல்லுங்கள், சொல்லி புரிய வைங்க மகாவுக்கு, எதுக்காக இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறாளோ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து சிக்கிக்கிட்டோம், இப்போ அம்பிகாமாவும் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு, இல்லைம்மா நான் எங்கேயும் போகலை, எனக்கு பாட்டியோட ஞாபகம் வந்துச்சு, அதான் நான் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், அதுக்கு இந்த நைட்டு போவியா சொல்லாமல் கொள்ளாமல் பிறகு வந்து போய்க்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து இந்த வீட்டில் தான் நீ இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் திருவுக்கு மனசில் வந்து எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது, எப்படியே இந்த இந்த ஸ்ரீக்கும் எனக்கும் இந்த கல்யாணம் நடந்தால் தான் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், இது தாத்தா பாட்டியோட ஆசை. ஆனால் இப்போ வந்து மகாவும் இதே வீட்டில் தான் லட்சுமி மகாவாட்டு லட்சுமி இருந்திருக்கான்னு எனக்கு தெரிய வருது. ஆனால் இந்த விஷயத்தில் யோசிக்கணும், காஞ்சனாத்தை எதுக்காக உப்பு கூடையை தவற விட்டாங்க, அதே நேரத்தில் ஸ்ரீ எதுக்கு காருடைய நோன்பில் ஜல்லடையும் விளக்கையும் தவற விட்டா, ஒன்றும் புரியாத புதிராக இருக்குது. ஒருவேளை வந்து எனக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் நடக்காமல் போயிருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எதுக்காக ஸ்ரீ வந்து என்ன எங்கள் அம்மாவை கவனிக்க நான் என்னோட லட்சுமி நான் தொட்டு தாலி கட்டின மனைவியையே இந்த வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு, எனக்கு ஒன்றுமே இதுலேருந்து புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நல்ல வேலை யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தையும் வந்து தெரியாது, இந்த வீட்டில் தெரிஞ்சுனா அவ்வளோதான், என் மேலே ஒரு இடி இடித்ததுக்கே வந்து ஒரு லேடியை பொண்ணை போட்டு என்னோட ஸ்ரீயை வந்து என்ன அடித்தா அப்படி இருக்க நேரம் இவன் கழுத்தில் நான் லட்சுமி கழுத்தில் தாலி கட்டினது தெரிஞ்சுனா அவ்வளோதான், கடவுளே நீ தான் இதிலெல்லாம் இருந்து காப்பாற்றணும், ஆனால் இந்த மகா இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க திரு